மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதிலே ஒரு 2 பச்சை மிளகாவை அரைச்சிருக்கேன், காரசாரமாக இருக்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி அது. மசாலா வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும். புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், போடும்போது தண்ணியில் அலசிட்டு போடுவேன். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன், 3 டம்ளர் இதில் எடுத்துருக்கேன். அரிசி இப்போ தான் செய்யும்போது தான் தண்ணியில் கொட்டியிருக்கேன். ரொம்ப நேரம் நான் அரிசி ஊற வைக்க மாட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், 2 பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா சூடாக இருக்க எண்ணெயில் டப்பு டப்புன்னு வெடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கலர் கொடுக்கணும் வெங்காயம். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிரியாணியில் வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கணும், ரொம்பவும் கருக விடக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு தான் நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிக்கு பிடிக்காமல் இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பொடியளவு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை தன்மையெல்லாம் போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா கலரிங் எதுவுமே சேர்க்க வேணாம் பிரியாணியில். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோமா, இந்த பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வெஜ்ஜு ரைஸ் பிரியாணி செய்யும்போது கூட போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் பீஸ் நல்லா வேக வச்சு வச்சுருக்கங்களா, இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். நான் அப்படியே தண்ணியோட தான் சேர்த்துக்கிறேன். மட்டனில் ஏற்கனவே உப்புலாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், அதனால தான் நான் இப்போ உப்புலாம் சேர்க்கலை. தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டதுன்னா எவ்வளோன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மட்டன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நான் முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் பிரியாணி செய்கிறதுக்கோசம். கொஞ்சம் ஆறி இருக்குது, நல்லா சூடாகட்டும். மட்டன் வேக போடும்போதே அதில் நான் தயிர்லாம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து தான் வேக போட்டிருக்கேன். அதனால் இப்போ நான் தயிர்லாம் சேர்க்கலை. நல்லா மட்டன் பாருங்க மறுபடியும் நல்லா குக்காகி சூடாயிடுச்சா. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் ஆறி இருந்தது, ரொம்பவும் ஆறலை. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இதில் இருக்கிறது 1 டம்ளர் தண்ணி தாராளமாக இருக்கும். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் மசாலாலாம் இருக்குது இல்லையா, அதனால் அப்படியே சேர்த்து இதிலே சேர்த்துடலான்னு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. 3 டம்ளருக்கு அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும்தான் கொஞ்சம் செக் பண்ணி தேவைன்னா உப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊறினதுமே நான் அதில் இருக்க தண்ணிலாம் எடுத்துட்டு வெறும் அரிசி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாம். மீடியமான தீ வச்சு தட்டை போட்டு முடிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் திறந்து விட்டு தான் வேக விடணும். பிரியாணியில் ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துச்சு பாருங்கள். அரிசி வேகாமல் தான் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நல்லா சரிப்படுத்தலாம். இது பெரிய அடுப்பு, இப்போ நான் சின்ன அடுப்புக்கு மாற்ற போகிறேன். சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டா சரிப்படுத்திடுச்சு. மேலே நல்லா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணுன்னா மேலே விட்டுக்குங்க. நான் எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி கலந்து விட்டதுனால எதுவும் விடலை. இப்போ இது மேலே வாழை இலை நல்லா போட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு தட்டை போட்டு மூடி இது மேலே வெயிட் வச்சுக்கலாம்.
மூடிட்டு இப்போ தண்ணி நல்லா குக்கரில் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி அந்த கலராக இருக்குது. வச்சுட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கம்மியான தீயில அப்படியே இருக்கட்டும். இதை சுற்றி ஆவி வரும். அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, எடுக்காத. இப்போ பிரியாணி எடுத்துகிட்டு பார்க்கலாமா? சும்மா வாழை இலையெல்லாம் இருக்குது. வாழை இலையெல்லாம் எடுத்துடுவோம். வாழை இலையில் தண்ணி இருந்ததுனால அப்படி 2 கையால் எடுத்து தூர வச்சாச்சு. அப்போ தான் சாதத்தில் தண்ணி வராமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். லேசாக கலந்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அரிசி பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப நாள் கழித்து சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி. வாங்க நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கிராமத்து இளவரசி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.